நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 1.7 பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு இருக்காங்க. -3/5, 7/-10, -15/20, 14/-30, -8/15. நம்ம இதுக்கு முன்ன உள்ள கணக்கெல்லாம் பார்த்தோம். 2 விகிதமுறு எண்ணை எப்படி ஒப்பிடணும்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 5 விகிதமுறு எண்ணை ஒப்பிட்டு ஏறு வரிசையில் எழுத போகிறோம், இறங்கு வரிசையிலும் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிக்கலாமா? -3/5. அடுத்த எண் -7/10. அடுத்த எண் -15/20. அடுத்த எண் -14/30. அடுத்த எண் -8/15. ஒப்பிடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே வேறு வேறு குறியாக இருக்கா ஒரே குறியாக இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ எல்லாமே என்ன குறியாக இருக்குது? ஒரே குறியாக தான் இருக்குது. அடுத்து பார்ப்போம் பகுதி சமமாக இருக்கான்னு பார்க்குறோம். பகுதி சமமாக இருக்கா? சமமாக இல்லை. 5, 10, 20, 30, 15 இருக்குது. சமமாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மீச்சிமா கண்டுபிடிக்கணும். எதுக்கெல்லாம் மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம்? 5, 10, 20, 30, 15. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நம்பர் 0,5 முடிஞ்சுது அப்படின்னா, 0 இல்லைன்னா 5 முடிஞ்சுதுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். இது 5 முடிஞ்சிருக்கு, இது 0 முடிஞ்சிருக்கு, இது 0, 0, 5. அப்போ 5. 5ல் எத்தனை 5 இருக்குது? 1 5, 5. 10ல் எத்தனை 5 இருக்குது? 2 5. 20ல் எத்தனை 5 இருக்குது? 4 5, 20. 30ல் 6 5. 15ல் 3 5. அடுத்து பாருங்கள், இது எந்த வாய்ப்பாடில் வகுப்படுன்னு பாருங்கள். இது 2வது வாய்ப்பாடு, இது 2வது வாய்ப்பாடு, இது 2வது வாய்ப்பாடு. இப்போ மேக்ஸிமம் 2வது வாய்ப்பாடில் தான் வகுப்படுது. அப்போது 1 அப்படியே வச்சுக்கிட்டோம். 2ல் எத்தனை 2 இருக்குது? 1 2. 4ல் 2 தடவை, 6ல் 3 தடவை, 3 அப்படியே வச்சுக்கிட்டோம். மறுபடி இந்த 2 1ஆ மாற்றணும். அப்போ 2ஆல் வகுக்கிறோம். 1 அப்படியே வச்சுக்கிட்டோம், 1 அப்படியே வச்சுக்கிட்டோம். 1 2, 3 3. அடுத்து 3 1ஆ மாற்றணும். அப்போது 1 1 1, 1 3 3, 1 3 3, 1 3 3. இப்போ மீச்சிம்மை பார்க்க போகிறோம். பாருங்கள், 5 × 2 × 2 × 3. 2 10, 2 20, 23 60. அப்போ மீச்சிமா எவ்வளவு? 60. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த -3/5 5 வந்து 60ஆக மாற்ற போகிறோம். அப்போ எதால் பெருக்கணும்? 12ஆல் பெருக்கினா தான் 60 கிடைக்கும். அப்போ -3/5, -7/10, -15/20, -14/30, -8/15. இப்போ இந்த 5 60ஆக மாற்ற போகிறோம், 12ஆல் பெருக்க போகிறோம். அப்போ மேலேயும் 12ஆல் பெருக்கணும், கீழேயும் 12ஆல் பெருக்குதும். 10 60ஆக மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்? 6 10 60. அப்போ மேலேயும் 6ஆல் பெருக்குதும், கீழேயும் 6ஆல் பெருக்குதும். அடுத்து 20 60ஆக மாற்றத்துக்கு 3ஆல் பெருக்கணும். அப்போ -15 × 3/20 × 3. அடுத்து 1 30 30, 2 30 60. -14 × 2/30 × 2. 15 1 15 15, 2 15 30, 3 15 45, 4 15 60. அப்போ 4ஆல் பெருக்குதும். இப்போ 3 12 எவ்வளவு? 36. அப்போ -36/60, 6 7 6 42, -42/60, -45/60, 14 2 28, -28/60, 32, -32/60. சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மைனஸில் சின்ன நம்பர் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெரிய நம்பராக இருக்கும், பெரிய மதிப்பு பெருசாக இருக்கும். அப்போ இப்போ இதில் இருக்கிறதுலையே பெரியது என்ன அப்படின்னா -28/60 பெருசு. அதுக்கு அடுத்து -32/60 பெருசு. அதுக்கு அடுத்து -36/60 பெருசு. அடுத்து -42/60 பெருசு. அடுத்து -45/60 பெருசு. அப்போ இருக்கிறதுலையே பெரிய நம்பர் இது இருக்குது. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்?
இதை மறுபடியும் அந்த நம்பராகவே எழுத போகிறோம். ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுத போகிறோம். ஏறு வரிசை, ஏறு வரிசைனா என்ன நம்பரு? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுத போகிறோம். ஏறு வரிசை சின்ன நம்பர் என்னது? -45/60, -42/60, -36/60, -32/60, -28/60. இதுதான் ஏறு வரிசை. இப்போ -45/60 நேருக்கு என்ன இருக்குது? -15/20, -15/20. அடுத்து -42/60 நேருக்கு என்ன இருக்குது? -7/10, -36 நேருக்கு என்ன இருக்குது? -3/5, 32. 32 நேருக்கு என்ன இருக்குது பாருங்கள்? -8/15, 8/15. அடுத்து 28 நேருக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள்? -14/30. அப்போ கவனிங்க, ஏறு வரிசை இந்த கேப்பில் எழுதுகிறேன் பாருங்கள். ஏறு வரிசை, ஏறு வரிசையில் என்ன எழுதுகிறோம் அப்படின்னா -15/20, -7/10, -3/5, -8/15, -14/30. இறங்கு வரிசை, இறங்கு வரிசைனா அப்படி தலைகீழாக எழுதிட வேண்டியதுதான். -14/30, -8/15, -3/5, -7/10, -15/20. ஓகே, புரிஞ்சுதா? கொடுத்துருக்க நம்பர் இது. கொடுத்துருக்க நம்பரில் இருந்து ஏறு வரிசை இறங்கு வரிசை எழுதிட்டோம். எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மீச்சிமா கண்டுபிடிச்சிருக்கோம். மீச்சிமா கண்டுபிடிச்சி எல்லாம் 60ஆக மாற்றிட்டு இருக்கிறதுல இந்த கான்செப்ட் தான் முக்கியம். இருக்கிறதுலே சின்ன நம்பர் தான் பெரிய நம்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா மைனஸில் இருக்கிறதுனால. அப்போ 28/60 தான் பெருசு, 32/60, 36/60, 42/60, 45/60. 45/60 நேருக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். -15/20. அடுத்து -42/60 நேருக்கு -7/10. அடுத்து -36/60 நேருக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 36/60 நேருக்கு -3/5. அடுத்து -32/60 நேருக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். -8/15. அடுத்து -28/60 நேருக்கு என்னன்னு பார்க்குறோம். -14/30. ஓகே, தேங்க்யூ.